கிருஷ்ணா யாதவ சேவா சங்கம் சார்பில் இங்கே சீரும் சிறப்புமாக நடைபெறும் முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு தமிழ்நாடு யாதவ மகாசபைக்கு பெருமை சேர்க்கின்ற கல்வியினுடைய தந்தையாக எங்கள் மண்ணுக்கு வருகிறது பெருமை சேர்த்திருக்கின்ற மதிப்பிற்குரிய ஐயா திரு நாசே ராமச்சந்திரன் அவர்களே, இந்த முப்பெரும் விழாவை அற்புதமாக ஒரு நற்பண்பு கொண்ட விழாவாக மாற்றுவதற்கு காரணமாக இருந்து கடும் பணியாற்றிய எனது அருமை சகோதரி திருங்கை மண்ணுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அகிலா கண்ணன் அவர்களே, இங்கே வருகை சென்று யாதவ சமூகத்திற்கு மட்டுமல்ல மற்ற அனைத்து சமூகத்திற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, எனக்கு தந்தையாக இருந்து என் பெற்றோர்களை நான் இழந்தாலும் கூட நான் இருக்கின்றேன் என்று ஆறுதலும் அன்பும் ஆதரவும் கொடுக்கின்ற எனது வழிகாட்டியாக இருந்து கொண்டு என்னோடு ஒன்றாக பயணம் செய்கின்ற எனது பாசமிகு தந்தையாக இங்கே வருகின்ற ஓமன் நாட்டிலே மஸ்கட்டிலே தொழில் செய்து கொண்டிருக்கின்ற ராவலிங்க போனார் ஐயா அவர்களே, கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் எனது உறவினராக எனது அண்ணனாக இருந்து சென்னையிலே நான் சிரமப்பட்ட காலத்திலே என்னோடு ஒன்றாக இருந்து உறவுகளை சொல்லி அழைக்கின்ற எனது அருமை அண்ணன் எம்ஆர் பன்னீர்செல்வம் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற எனது பாசமுள்ள சொந்தங்களே, வருங்கால சமுதாயத்தினுடைய வழிகாட்டிகளே, இளைஞர்களே, சகோதர பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களில் ஒருவனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களோடு தோள் கொடுத்து துணையாக நின்று உங்களோடு பணி செய்து வருகின்ற ஒரு பாசக்கார மனிதனாக இந்த மண்ணிற்கு வருகின்ற எனக்கும் பெருமை சேர்த்த உங்கள் அத்தனை பேருடைய கால்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கிருங்காக்கோட்டை என்பது பாரி ஆண்ட பரம்புமலையினுடைய அடிவாரத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஊர். கோட்டை என்று பெயர் வைத்து விட்டு இங்கே எப்படி ஓட்டையாகும்? இந்த கிருங்காக்கோட்டை உங்களுடைய ஊராக இருந்தாலும் நான் தெளிவாக சொல்வேன், பெருமையாக சொல்வேன், மாற்றம் பல செய்து வாழுகின்ற நீங்கள் என்றுமே ஏமாற்றி பிழைக்க தெரியாதவர்கள், உழைப்பு மட்டுமே நம்பி பிறருடைய உயர்வுக்கு வழிகாட்டுகின்ற உன்னதமான ஒரு வழியாக வந்த சொந்தங்கள் நீங்கள். கிட்டத்தட்ட 810 வருடம் முதல் 1280 வரை சோழ சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய ஒரு தளபதிகளாக இருந்து வீரத்திற்கும் பாசத்திற்கும் பண்பிற்கும் பேர் சொன்ன அந்த மக்கள் தான் இந்த யாதவ சமுதாயத்து மக்கள். சோழ சாம்ராஜ்யத்திற்கு பிறகு இங்கே வெள்ளக்காரர்களை எதிர்த்து போரிட்ட மிகப்பெரிய ஒரு வீர மன்னர்களாக இந்த சிவகங்கை மண்ணுக்கு பெருமை சேர்த்த அந்த சமூகத்தை சேர்ந்த என்னுடைய பாசமிகு சொந்தங்கள் உங்களுடைய ஊரிலே உங்களோடு சேர்ந்து உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகப்பெரிய பெருமை அடைகின்றேன். நான் உங்களை எல்லாம் சுவாசிக்கவும் பூஜிக்கவும் கற்றுக்கொண்டேன். ஏனென்று கேட்டால், இந்த மண்ணிலே நான் வந்து முகம் தெரியாத பொழுது உங்களிடம் நான் முகவரி கேட்டு வந்தேன். கிருங்காக்கோட்டையிலே எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்த பொழுது உங்கள் வீட்டு பிள்ளைகளாக உங்கள் வீட்டு சொந்தமாக நினைத்து என்னை கைதூக்கி விட்டீர்களே, உங்களை நான் எப்படி மறப்பேன்? இன்று உங்களுடைய உழைப்பால் தானே இந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய திட்டக்குழு தலைவராக, சிவகங்கை மாவட்டத்தினுடைய சேர்மனாக நான் பதவியில் இருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் போட்ட ஒரு பிச்சை என்று தான் நான் சொல்ல வேண்டும். இந்த மக்கள் உங்களை நான் என் உயிருள்ளவரை நான் மறக்க மாட்டேன். இந்த கிருங்கை மண் எனக்கு வாழ்வு கொடுத்த மண், பாசக்காரம் நிறைந்த இந்த மக்கள் நிறைந்த மண். உங்களுக்காக நான் கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் எதையாவது செய்ய வேண்டும் என்று பல்வேறு முறையில் நான் ஆசைப்படுகின்றேன். உங்களுக்கு கடுமையாக பணி செய்து வருகின்றேன், உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் இந்த விழாவில் என்னையும் ஒரு மனிதனாக நினைத்து இந்த முப்பெரு விழாவினுடைய விழா கமிட்டியார்கள் வந்து என்னை அழைத்த பொழுது நான் எவ்வளவு வேலை இருந்தாலும் உங்களை வாழ்த்துவதில் நான் கடமைப்பட்டவன். உங்களுக்காக எனக்கு பெருமை என்பத காரணத்துக்காக நான் வருகிறேன் என்று சொன்னேன்.
ஐயா அவர்கள் பல்வேறு வேலைகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு காலையில் விமான பயணத்தை முடித்து உடனடியாக தென்கோட்டை போக வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்தார்கள். இந்த மண்ணிலே முதன்முறையாக கல்வியினுடைய தந்தை ஐயா அவர்களை முதன்முறையாக நான் சுவாசிக்கின்றேன், அவர் முகத்தை பார்க்கின்றேன். ஒரு மனிதன் வாழ்வதற்கு, அறிவிலே பெரியவனாக இருப்பதற்கு கல்வி மிகப்பெரிய முக்கியம். ஆனால் இந்த யாதவ சொந்தங்களுடைய பிழைப்பு என்பது நான் முதலிலே சொன்னதை போல உடலை காப்பாற்றுகின்ற மருத்துவத்துறையாக இருக்கட்டும், உணவு கொடுத்து உபசரிக்கின்ற அன்னமிடுவத்துறையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், பல்வேறு வேலைகளிலே யாரையும் எதிர்பார்க்காமல் நேர்மையான முறையில் அடுத்தவர்களுக்காக உழைத்து உயர வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம் தான் இந்த யாதவ சமூகம் என்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கொடுத்த விழா கமிட்டியாருக்கும் என்னை பெற்ற பிள்ளையாக நினைத்து பெருமை சேர்க்கின்ற வகையில் என்னை ஆசீர்வாதம் செய்கின்ற தாய்மார்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், மற்ற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் வாழ்த்தை கூறி உங்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் குறைவின்றி கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனையும் ஐயா சடையாண்டி அவர்களையும் இருகரம் கூப்பி கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.